அண்ணன் சீமானுக்கும் கலங்கம் என்றால் உடனே கலங்கானம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதோ உங்களோடு. புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாகை சட்டமன்ற தொகுதியின் உறவுகளுக்கும், இந்த திட்டுச்சேரியில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். எதற்காக புனித போராளி பழனி பாபாவை நாம் தமிழர் கட்சி கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக அரசியல் கட்சிகள் அந்த கட்சிக்காக உழைத்த தலைவர்களை, அந்த கட்சியை தோற்றுவித்த தலைவர்களை, அந்த கட்சியிலிருந்து நீண்ட காலம் பயணித்த தலைவர்களை கொண்டாடும். திமுக என்றால் பெரியார், அண்ணா, கலைஞர், அன்பழகன். அதிமுக என்றால் பெரியார், எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா. இப்படி அந்த கட்சியை தோற்றுவிக்க, அந்த கட்சியின் தத்துவமாக மாறியிருக்கிற தலைவர்களை மட்டுமே கொண்டாடுகிற கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இந்த இனத்திற்காகவும், மொழிக்காகவும், பண்பாட்டிற்காகவும், கலாச்சாரத்திற்காகவும் யார் யாரெல்லாம் போராடினார்களோ, உயிரிழந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் போற்றுகிறது. அண்ணன் பழனி பாபாவை மட்டுமல்ல, கண்ணியமிகு காகிதம் எழுத்தவர்களை, தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர் அவர்களை, தீரன் சின்னமலை அவர்களை, அழகுமுத்துக்கோனை, வெண்ணிக்காலடியை, சுந்தரலிங்கத்தை, வேலுநாச்சியாரை, சீபா ஆதித்தனாரை, மறைமலை அடிகளை எல்லோரையும் கொண்டாடுகிற, எல்லோரையும் போற்றுகிற ஒரே கட்சி அது நாம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பழனி பாபாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசிக்கொண்டிருக்கிற அரசியலை, நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியலை 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திலே பேசிய தலைவன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. எனக்கு பழனி பாபா ரொம்ப பிடிச்சது தெரியுமில்ல, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம், பழனி பாபா பேசுவதற்கு தடை. அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி, 144 தடையே ஜெயலலிதா போட்டுச்சு. 144 தடை போட்டால் மக்கள் கூடக்கூடாது, அதான் வழக்கம். உடனடியாக இவர் என்ன பண்றாருன்னா, நம்மளா இருந்தால் 144 தடை போட்டுருக்கா, அந்த ஊருக்கு போக மாட்டோம், போனாலும் காவல்துறை விடாது. 144 தடை போட்டுக்கு மக்கள் தானே வரக்கூடாது, 100 எரும மாடை கூப்பிடுங்கிறாரு. 100 எரும மாடை கூப்பிட்டு எரும மாடை பூரா தடலை நிப்பாட்டுறாரு, மேடையை போடுறாரு. ஒத்த ஆளு, மைக் செட்டுக்காரரு அண்ணாச்சி மட்டும்தான் பேசுறாரு. என்ன தெரியுமா பேசிருக்காரு? ஒரு எரும மாடு, எந்த எரும மாடு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்கு. எரும மாடுனா புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு யார் முதலமைச்சர்? ஜெயலலிதா. ஒரு எரும மாடு, எந்த எரும மாடு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது தடை போட்டிருக்கு, அதனால எரும மாடு நான் ஓன்ட்ட பேசுறேன், எந்த எரும மாட்டையும் பேச முடியலன்னு ஒரு எரும மாடு தடை போட்டதுனால ஓன்ட்ட பேசுறேன், எரும மாடு நீயாவது கேளுன்னு சொல்லி 1 மணி நேரம் இந்திய அரசியல் பேசிருக்காருங்க. எரும மாட்டை பத்தி பேசல, இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இஸ்லாமிய அரசியல் எல்லாத்தையும் 1 மணி நேரம் எரும மாட்டுக்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்காரன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. அவர்கிட்ட ரொம்ப எனக்கு அதை தாண்டி பிடிச்சது என்ன தெரியுமில்ல, வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகிற, திமுகவால் வஞ்சிக்கப்படுகிற இஸ்லாமியருக்கு யார் எதிரி, யார் துரோகின்னு பட்டவர்த்தனமா சொன்னாரு. பழனி பாபான்னு பேர் சொன்ன ராமகோபாலன் பகராக்கு எரியறதை விட சில பேருக்கு கண்ணுல கார சட்னியை ஊத்த மாதிரி எரியும். ஏன்னா பழனி பாபா தான் சொன்னாரு, ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி, கருணாநிதி முதுகிலே குத்துகிற துரோகி என்று சொன்னார். நீ இஸ்லாமியராக இருந்தால் உன்னை அடிப்பான், நீ தமிழனாக திமின்று நின்றால் உன்னை எவனாலும் வீழ்த்த முடியாது என்று இஸ்லாமியர்களுக்கு தமிழ் தேசியத்தை விதைத்தார். அதனாலேயே கண்ணுல கார சட்னியும் காரக்குழம்பு ஊத்துற மாதிரி கொஞ்சம் லைட்டா எரியும், ஃபயர் வரும். ஏன்னா உண்மையை உடைச்சு பேசினாரு. கருணாநிதிக்கு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பான் என்று குஷ்பு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசினவர் கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து பேசினாரு. அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. வேணும்னா யூடியூப்ல பழனி பாபா அபவுட் கருணாநிதி அப்படின்னு இருக்கு, கேட்டு ரசிச்சு கேட்டுக்க. நாட்டில் அரசியல்வாதிகள் செய்கிற அயோக்கியத்தனங்களை மக்களை எப்படிலாம் ஏமாத்துறான், பொய்யா புடுறான்டா. நேரு பெரிய செல்வந்தர் தான், ஆனா பழனி பாபா சொல்றாரு நேரு பெரிய செல்வந்தன் தான்,
இந்த காங்கிரஸ்காரன் என்னமோ நேரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவங்க அப்பா நேரு மேல பாசத்துல 4 வாசல்லையும் 4 காரை கொண்டு பாட்டி வரான். நேரு எந்த பக்கம் வருவார்னே தெரியாதான். வலது பக்கம் ஒரு காரு, இடது பக்கம் ஒரு காரு, பின்புறம் ஒரு காரு, முன்புற கார் நிற்குமா. பென்ஸ் காரா லண்டன்ல. அவ்வளவு பெரிய பணத்துக்கு சொந்தக்கார நேரு காங்கிரஸ்ல போராடி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசியிருக்கான். அதுக்கு நம்மளால சொல்றாரு பழனி பாபா, டேய் நான் லண்டனுக்கு போயிட்டு வந்தேன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரே வாசல் தான், 4 வாசல் கிடையாது முதிங்கிறாரு. பொலியா புளி போய் சொல்லு, ஒரு அளவோடு சொல்லுங்கிறாரு. எப்போ 1994 நாம ஹைஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய அரசியலை, இந்த திராவிட அரசியலை உடைத்தறிந்தவன் பழனி பாபா. அப்போ திமுக வலிக்க தானே செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் இதே திராவிடத்தை ஆதரித்து பழனி பாபா பேசியிருக்காரு, கருணாநிதி ஆதரித்து பேசியிருக்காரு. ஆனா என்னைக்காவது திமுக இருக்கிற எவனாவது ஒருத்தன் பழனி பாபாவுக்கு நினைவு நாள் என்று ஒரு முகநூல்ல பதிவு போட்டதாக வரலாறு உண்டா? செய்தி சொல்லு. எவனாவது ஒருத்தன் போட மாட்டான். ஏன்னா சாகும் நொடியில ஒட்டுமொத்தமான தமிழ் குட்டிகளையும் இணைத்து இந்த திராவிடத்துக்கு மாற்றாக மாபெரும் அரசியலை கட்ட வேண்டும் என்று நினைத்தவர் திராவிடமாவது மயிராவது மட்டையாவது என்று பேசினார். அதனால ஒருத்தன் போட மாட்டான். ஆனா அவர் பேரை சொன்னாலே யாருக்கு எரிதோ இல்லையோ முட்டி கொடுத்து முட்டி தேஞ்சு போன முல்லாக்களுக்கு எரியும். முல்லாக்கள் உங்களுக்கு புரியுதுல? 2.5 வருஷம் ஆட்சி. அது மோடியை எதுக்கிறோம்னா ஒரே ஆளு எங்க தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். எங்க சின்னவர் போட்ட போடல ஊப்பியே அதிர்ந்துருச்சு. ஊப்பி அதிரலடா, சின்னவர் போட்ட போடல இந்தியா கூட்டணியே அதிர்ந்து போச்சுடா, சுக்கா உடைஞ்சு போச்சுடா. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சனாதன ஒழிப்பு குறித்து நம்முடைய சின்னவர் இளைய ஜமீன்தார் மரியாதைக்குரிய எங்கள் அக்கா காளியம்மாள் அவர்கள் சொன்னது போல ஆரூர் சோழன் என்று அழைக்கப்படுகிற அந்த அன்பு கரசன், அறிவு கரசன், அழகு கரசன் அந்த உதயநிதி பேசிய பேச்சை கண்டிக்கிறான். சொல்றான் பாருங்க, இந்தியா கூட்டணி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆதரிக்காதான். மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதான். கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதா. ஆனா இந்தியாவில் இவை எல்லாம் சேர்ந்து கூட்டணியா. வீட்டுக்குள்ள எங்க அம்மா விட மாட்டேன், என் தங்கச்சி விட மாட்டேன், எங்க பெரியம்மாவை விட மாட்டேன், சித்தியை விட மாட்டேன், என் மதினிமாட விட மாட்டேன், என் அனந்தமி விட மாட்டேன், யாருக்கும் என் வீட்டுக்குள்ள சோறு போட மாட்டேன். ஆனா வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஆட பரதேசி பயில இதுக்கு பேர் என்ன? வெளியே பார்த்தா ஹலோ அவர் யூ சூப்பரா இருக்கீங்க, என் பொண்டாட்டி பார்க்குற அப்புறம் வரேன். இதுதான் இந்தியா கூட்டணி. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுல இந்தியா கூட்டணி அது மண்டியா கூட்டணியா மாறி போச்சு. மோடியினுடைய ஆட்சி 9.5 ஆண்டுகள் ஆட்சி ஆக மோசமான ஆட்சி. அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். இது சொல்றதுக்கு ஸ்டாலினோ சின்னவரோ ஆளூர் சானாவாசோ கௌதமனோ தேவையில்லை. இது சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் திண்டாட்டம், நாடு முழுக்க மோசமான திட்டம், மத பிரச்சாரம், இஸ்லாமியர்களை அடித்து விரட்டுவது, மாட்டுக்கறி சாப்பிட்டால் அடிப்பது, ஹிஜாப் போல அணிந்தால் அடிப்பது, மணிப்பூர் கலவரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு கலவரங்கள், இவ்வளவு மோசமான திட்டங்கள், இவ்வளவு மோசமான ஆட்சியை, பாசிச நாசிச ஆட்சியை நடத்துகிற மோடி எதிர்த்து காங்கிரஸ் நடத்திய இந்தியா தழுவிய ஒரு போராட்டத்தை மானமுள்ள காங்கிரஸ்காரன் அந்த கூட்டணியில் இருக்கிற ஒருத்தன் சொல்ற பார்ப்போம். ஒருத்தன் பாரத் சோட்டா யாத்ரா. பாரத் சோட்டா யாத்ரா என்ன? இந்த சோட்டா யாத்திரை மூலமாக ஒற்றுமையை வளர்க்க போகிறார். தயிர், வெங்காயம், கல்லுப்பு, பௌத்தா சாஹே கதம் ஓகையா சலோ கதம் ஓகையா தான் ஒற்றுமையை வளர்க்க போறாரு. காங்கிரஸ் வளர்க்க போறாரு பார்த்தா மயிரை மட்டும்தான் வளர்த்தாரு ராகுல் காந்தி. மயிர்னா தப்பா எடுத்துக்காதீங்க. மயிர் என்பது தூய தமிழ் சொல்லு. நம்ம கேசம் முடி அப்படின்னு வேற மொழியில பேசுறோம். மயிருங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. ஹலோ மயிர் எப்படி இருக்க? அப்ப நம்ம யாரையும் கேட்கலாம். ஏன்னா மயிர் உண்மையிலே புனிதமான சொல்லுங்க. அந்த மயிரை புனிதமா இருக்க போய் தான் வேளாங்கண்ணிக்கு கொடுக்குறாங்க, திருப்பதிக்கு கொடுக்குறாங்க, திருத்தணிக்கு கொடுக்குறாங்க, பழனிக்கு கொடுக்குறாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு கொடுக்குறாங்க, திருச்செந்தூர் கொடுக்குறாங்க, மாரியம்மனுக்கு, எசக்கியம்மனுக்கு, பேச்சியம்மனுக்கு, வெக்காளி அம்மனுக்கு, சமயபுரத்தாளுக்கு வளர்த்து சடதரையா கொண்டு போய் கொடுக்குற புனிதமான சொல்லி யாரையும் திட்டலாம். ஹலோ திமுக மயிர்களே, நான் புனிதமான சொல்லதான் சொல்றேன், தப்பா சொல்றேன். திராவிட மயிரேன்னு கூட நீங்க திட்டுங்க, தப்பு கிடையாது. மயிருக்கு நீங்க வழக்கே போட முடியாதுங்க, போட முடியாது. ஏன்னா எதுக்கு வழக்கு போட முடியும், எதுக்கு வழக்கு போட முடியும் காவல்துறைக்கு தெரியாது. அந்த காவல்துறையால் 11 வழக்கு வாங்கின எனக்கு தான் தெரியும்.
இந்த ஆட்சியில 2.5 ஆண்டுகள் ஆட்சியில 11 வழக்கு. எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அது எப்படி பேசணும், எப்படி பேசி லைட்டா கட் ஆகணும், எங்க ஜெர்க் ஆகணும், எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க. உண்மையில தமிழ்நாடு காவல்துறையினர் ரொம்ப வியந்து பாராட்டுறேன். தமிழ்நாடு காவல்துறை இன்ஸ்பெக்டர், குறிப்பா இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பூராத்தையும் சினிமாவுக்கு அனுப்பணும்னா வெற்றிமாறலாம் தோத்துருவாருங்க. அமீர்ல பிச்சை எடுக்கணும், பாலாலாம் போயிருவாரு. அப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. நான் ஒரு வீடியோ போட்டதுனால எழுதுறாங்க எனக்கு வழக்குக்கு. இந்த காணொலியை நான் வெளியிட்டதால் இந்த காணொலியின் மூலமாக சமூக பதட்டம் உருவாகி திமுகவுடைய ஆட்சி கவிழ்ந்து அதன் மூலமாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து செந்தமிழன் சீமான் முதலமைச்சராகி அதன் மூலமாக எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கிற நப்பாசையிலே நான் இந்த காணொலி வெளியிட்டேன். எப்பா ஏய் நான் கல்யாணமே முடிக்கல, என் பிள்ளைக்கு வழி கொடுத்த கூட சேர்த்து விட்டு போயிடா. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைய கொடுக்க எல்கேஜியில் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ தாலையா போட்டதுக்கு கொண்டு போயிட்டாங்க. முதலமைச்சரா நாங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்குக்கா வழக்குல, தஞ்சை சைபர் கிரைம் வழக்குல இருக்கு. ஆத்தாடி, அப்படிப்பட்ட நம்முடைய மாண்புமிகு நேர்மைமிகு கண்ணியமிகு ஒழுக்கமிகு காவல்துறை திமுகவின் காவல்துறை. நல்லவங்க தான் எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே காவலர்களுமே. சிங்கம் சூர்யா போல, சாமி விக்ரம் போல, கம்பீரம் சரத்குமார் போல எப்படியாவது நல்லது பண்ணிடணும், ஒரு புரட்சிகரமாக மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு 6 பேக் வச்சுக்கிட்டு அப்படி வந்தவன் தான். ஏதாவது ஒரு நேர்மையாக நாம் செயல்பட்டு விட முடியாதா என்ற நம்பிக்கையிலே காவல்துறைக்கு வந்தவன் தான். படிச்சுட்டு வந்தவன நல்ல 6 அடி இருக்கணும், நல்ல உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்று வந்தவன். தினத்தந்தி, தினமலர், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சு தேர்வு எழுதி வந்தவன. கள்ளச்சாராயம் வித்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் களவாணித்தனம் பண்ண அமைச்சருக்கும் கார் கதவை திறந்து விட்ட இடத்துல அவன் தன் தன்மானத்தை இழந்தான், தன் ரோசத்தை இழந்தான், தன் மானத்தை இழந்தான். ஒவ்வொரு காவலரும் நம்மிடத்தை சொல்வது ஒன்றுதான். காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவன் கையில் ஆட்சியின் கீழே நாங்கள் சல்யூட் அடிக்கணும். சீக்கிரம் அண்ணன் சீமானை கூட்டிக் கொண்டு சட்டசபைக்கு வாருங்களா. நாங்கள் என்ன சட்டசபைக்கு ஆட்டோ பிடிச்சு வர முடியும்? ஓட்டு போடணும், ஓட்டு போட தான் வர முடியும். நம்ம ஆளுக்கு தான் ஒரு முடிவெடுத்தான்ல. என்னதான் திமுக தப்பு பண்ணாலும் நம்ம தளபதி மாதிரி வருமா? அது வராது. தளபதி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுவும் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் எழுதி கொடுத்தாச்சு, பட்டா போட்டு நாங்கள் காலகாலமாக பரம்பரையாக திமுக என்ன தவறு செய்தாலும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தான் ஓட்டு போடணும் எழுதி கொடுத்தாச்சு. ரஜினிகாந்த் அவர்களை சங்கி என்று அழைக்காதீர்கள் என்று அவருடைய மகள் மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுறாங்க. எங்க அப்பா சங்கி கிடையாது, சங்கியா இருந்திருந்தா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரான்னு சொல்றாங்க. அப்ப சங்கி என்பது அவ்வளவு ஆபாசமான மோசமான கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா, அசிங்கமான வார்த்தையா, அவமானகரமான வார்த்தையா இருக்க போய் தானே எங்க அப்பாவை அழைக்காதீங்கன்னு நம்ம சொல்லணும். சங்கி என்பது மோசமான வார்த்தை, அதனால தான் ரஜினிகாந்த் சங்கின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரஜினிகாந்த் ராமர் கோயிலுக்கு போறாரு, அதனால அவர் சங்கி. ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட்ல இறந்த மக்களை பார்க்க போயிட்டு சமூக விரோதிகள் உள்ள புகுந்தான்னு சொல்லிட்டாரு, அதனால அவர் சங்கி. யோகி ஆதித்யநாத்துடைய காலில் விழுறாரு, அதனால அவர் சங்கின்றாங்க. யோகி ஆதித்யநாத் காலில் விழுற ரஜினிகாந்தே சங்கினா புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்த ஸ்டாலின் சங்கியா இல்லையா? யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிற ரஜினிகாந்த் சங்கி என்றால் ஒட்டுமொத்தமான கோபாலபுர குடும்பமே புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்து கிடந்தீங்களா? உங்களுக்கு பேர் என்னடா? ஸ்டெர்லைட்டிலே போராளிகளை சமூக விரோதி என்று சொன்ன ரஜினிகாந்த் சங்கி என்றால் அந்த சமூக மக்களை, அந்த தூத்துக்குடி மக்களை கொன்றொழித்த காவல்துறைக்கு உயர் பதவி கொடுத்திருக்கிற ஸ்டாலின் சங்கியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் இருக்க. தமிழ்நாட்டுடைய மூத்த சங்கியே கருணாநிதி தான்டா. தமிழ்நாடு மூத்த சங்கி. இஸ்லாமியர்களை எதிர்ப்பது சங்கித்தனம் என்றால், இஸ்லாமியர்கள் பயங்கரவாதி என்று சொல்வது சங்கித்தனம் என்றால், தமிழ்நாட்டின் சட்டசபைக்குள்ளே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று கோயம்புத்தூர் மக்களை பதிவு செய்த கலைஞர் கருணாநிதி சங்கியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஹெச் ராஜாவை சட்டசபைக்கு அனுப்பி, சிபி ராதாகிருஷ்ணனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி, ஜெயலலிதா ஆட்சியிலே தடை வைத்திருந்த RSS பேரணிக்கு தமிழ்நாட்டிலே ஊர்வலத்துக்கு அனுப்பியிருக்க திமுக கூட்டம் சங்கியா இல்லையா? சாமி கும்பிடுறவன் சங்கி, ராமர் கோயிலுக்கு போகிறவன் சங்கின்னா எங்க அக்கா கூட சொன்னாங்க. செஞ்சி மஸ்தான் அவர் செஞ்சி மஸ்தான் கிடையாது, சங்கி மஸ்தான் அவர். மோடி மஸ்தானுக்கு ஆதரவாக இந்த சங்கி மஸ்தான் எவ்வளவு 35,000 ஓவா ரூபாயை ராமர் கோயிலுக்கு அனுப்புகிறார். அப்படி என்றால் ராமர் கோயில் கட்டுவதற்கு கட்டுகிறவன் சங்கி என்றால் அந்த கட்டுறவனுக்கு பணம் கொடுக்கிற செஞ்சி மஸ்தான் சங்கி மஸ்தான் சங்கியா இல்லையா? எங்க சங்கினா வெறும் ஏதோ பிஜேபியில் இருப்பான், RSS நினைச்சிருக்கீங்களா? சங்கி திமுகவிலையும் சங்கி இருக்கான், திராவிட கட்சியிலையும் சங்கி இருக்கான்,
திராவிட இயக்கத்திலையும் சங்கி இருக்கான், இஸ்லாமிய இயக்கங்களையும் சங்கி இருக்கான். இவனுக்கு பேர் பச்சை சங்கி, அவனுக்கு பேர் கருப்பு சங்கி, அவனுக்கு பேர் காவி சங்கி. நிறந்தான் வித்தியாசம். ஆனா என்ன ஒண்ணுதான், மக்களுக்கு எதிராக செயல்படுவது. 8 வழிச்சாலையை போடுகிற மோடி சங்கி, பாரத் மாலா, சாகர் மாலா என்று மக்களுடைய விவசாய நிலங்களை, மீன்பிடி நிலங்களை ஆக்கிரமிக்கிற மோடி சங்கி என்றால் செய்யாறு மக்கள் அந்த விவசாய நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று போராடிய விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்ட ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய மூத்த சங்கி, முதல் சங்கிடா. பதில் சொல்லு. ரஜினிகாந்த் சங்கிதான், அது ஒத்துக்கிட்டாரு அவரு. ஆமா நான் சங்கிதான், அவங்க ஒத்துக்கிட்டாரு. ஆமா நான் சங்கிதான், நான் இந்து தான், நான் இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் தான். ஆமா, அவனாவது வெளிப்படைத்தன்மையோட ரஜினிகாந்த் இருக்கார்ல, அந்த வெளிப்படைத்தன்மை உனக்கு இருக்கா? இங்க சொல்றது, ஆகலாக்க மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடுக்கு பயப்பட மாட்டோம். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு போயிட்டு கையை குலுக்கி நிற்கிறீங்க? இந்தியாவில் 34க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு. இந்த மாநிலங்கள்ல கேலோ இந்தியா என்கிற விளையாட்டு போட்டி நடத்தல. அப்படி நடத்தினாலும் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடியை கூப்பிடல. இவங்க கேலோ இந்தியா யாரு, அதுக்கு மோடியை கூப்பிட்டு வர்றாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா டி-ஷர்ட் ரெட் கலர்ல போட்டுக்கிட்டு அப்படியே இங்க நிவேதா பெத்துராஜ், இங்க ஆண்ட்ரியா, இங்க நயன்தாரா நடிகைகளை வச்சுக்கிட்டு போட்டோ ஷாட், தப்பா சொல்ல வரல, பொதுவா சொன்னேன், அப்படி போட்டோ ஷாட் எடுப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே கேலோ இந்தியா, மோடியை கூட்டு வச்சு கேலோ இந்தியா. ஏன் கேரளாவுக்கு கேலோ இந்தியாவுக்கு மோடி போலையே, ஆந்திராவுக்கு போலையே, கர்நாடகாவுக்கு போலையே, குஜராத்துக்கு கூட போலையே? மோடியுடைய பாஜக ஆளுகிற மாநிலத்தில் கூட கேலோ இந்தியா என்று மோடியை கூப்பிடல. ஆனால் நாங்கள் தான் மோடி எதிர்க்கிறோம், நாங்கள் தான் சனாதன எதிர்ப்பாளர், நாங்கள் தான் பாசிச நாசிச எதிர்ப்பாளர் என்று சொல்லுகிற திமுக மோடியை கூட்டிச்சு பக்கத்தில் இந்த போயிட்டு இருக்காரு. ஸ்டாலின் தடுமாறிட்டாப்ல லைட்டா. இந்த 23ஆம் புலிகேசி படத்துல ஒரு வசனம் வரும், டே நிக்ஸா பார்த்தடா நிக்ஸா, உன்னை வைத்து பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த நிக்சன் சொல்லி வெள்ளக்காரன் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இதை தங்க புதையல் கிணறை எட்டி பார்க்கும்போது தடுமாறிடுவான். உன்னை வடிவல், டே நிக்ஸா கவனமா செல்லடா, உன்னை வச்சு பல சோழிகள் செய்திருக்கிறது அப்படி. அதே மாதிரி இவர், டே நிக்ஸா பார்த்து செல்லடா, உன்னை வைத்து பல சோழிகள் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை எடுத்து போட்டாங்க தம்பிகள்லாம். எப்பேற்பட்ட முதலமைச்சர் நாட்டை கொடுத்துட்டு நீங்க மோடியை எதிர்த்துருவாரு, பாசிசத்தை எதிர்த்துருவாரு, சனாதனத்தை எதிர்த்துருவாங்க. சனாதன ஒழிப்பு, கொசுவை ஒழிப்பதை போல, டெங்குவை ஒழிப்பதை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். உடனே அங்கிருந்து வடநாட்டு சாமியார் ஒருத்தன் இப்படி சொன்ன உதயநிதிஸ்டாலினுடைய தலையை யார் அறுத்து கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 10 கோடினா, உடனே நாங்கள் இன்றைக்கு சனாதனம் என்று சொன்னோம், சமாதானம் என்று தானே சொன்னோம். தூரத்திலிருந்து வரும்போது சனாதனம் என்ன சொன்னீங்க, சமாதானம். சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். வடிவேலு ஒரு படத்தில் வரல, உன்கிட்ட கடன் வாங்கின காசை கொடுக்கலனா கழுத்தை அறுத்து கடல்ல, ஏய் கழுத்தறுத்து கடல்ல போறோன்னு அண்ணன் பேசிட்டு இருக்காரா, நீ பணத்தை தரலாம் செருப்பாலேயே அடிப்பியே என் தெய்வமே என் கடவுளே அடிப்பாரு, செருப்பை கலட்டி அடிச்சிருவன்னு பேசிட்டு இருக்காரா. வயிற்று வட்டுமானே தம்பி வாடா நாயே, நான் வந்து காலிலே கிடப்பேன் என் தெய்வமே என் கடவுளே. அப்படியே கட் பண்ணுங்க ஸ்டாலின், அப்படியே கட் பண்ணுங்க. உன்னை எதிர்த்து பேசுனதுக்காக செந்தில் பாலாஜி ஜெயிலில் போட்டு அவன் வாழ்க்கையை சோழி முடிச்சிட்டு என் கடவுளே தெய்வமே. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு டைட என் மருமகன் சபரிச வீட்டுக்கும் மகன் உதவி விட்டு விட்டுருவையன், உன் காலில் விழுந்துருவேன் என் கடவுளை என் தெய்வமே. எதிர்த்து பேசுவனா தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ இனி ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்களாமே, ஐயோ உன்னைய ஒழிப்புன்னு சொல்லல, நீ வரும்போது இனிப்பெல்லாம் ஒழிச்சு வச்சு உனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதான் இவ்வளவுதான். இங்கிருந்து போய் நீட் ஒழிப்புக்காக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டு அமைச்சர் தான், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு மோடியை பார்க்குறாரு. மோடிக்கு தமிழ் தெரியாது, இந்த மோதிக்கு ஹிந்தி தெரியாது, நீ என்னத்தை பேசுன, நீ என்ன பேசுன, உனக்கு அரகுற ஆங்கிலம் அவருக்கு அரகுற ஆங்கிலம். ஏகாவுமே ரகு தாத்தா எங்க தாத்தா பேர் கலைஞர், நோ ரகு தாத்தா கிசான் மே ரவுத்தா ஹே அப்படி ஏதாவது பேசியிருப்பாங்க அரகுற ஹிந்தியில. அங்க போய் நீட்டுக்காக அவர் போய் பார்த்தாராம். சரி நீட்டுக்காக பார்த்தே இல்ல, நீட்டுக்காக மோடியை 2 முறை பார்த்த மரியாதைக்குரிய சின்னவர், இளையவர், சின்ன சமீந்தார், 3வது கலைஞர், 2வது உதயநிதி, 4வது பெரியாரு, 1வது உதயநிதி ஸ்டாலின். ஏன் அந்த 85 லட்சம் நீட் எதிர்ப்பு கையெழுத்து புத்தகங்களை, கையெழுத்து அட்டைகளை கொண்டு போய் மோடி கிட்ட கொடுக்கல? ஏன் கொடுக்கல? சரி அங்கத்தான் கொடுக்கல, டெல்லிக்கு தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரமா இருக்கு. சென்னைக்கு வந்தார்ல, அங்க வச்சு கொடுத்துருக்கலாமே.
இல்லை திருச்சியில் உங்களுடைய தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்தாரு, அங்கே வச்சு கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. என்ன பண்ணியாங்க? 85 லட்சம் கையெழுத்தையும் அந்த 85 லட்சம் கையெழுத்துல அதிகமான கையெழுத்து திட்டச்சேரியில் வாழ்கிற திமுக காரன் போட்ட கையெழுத்தான். அதிகமாக இவன் தான் போட்டிருக்கான். ஏன்னா மொத்தமா திமுக திட்டச்சேரி சொன்னாங்க. திட்டச்சேரி திமுக கோட்டை, அங்க பார்த்து பேசுங்க. அந்த திமுக கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளை வந்திருக்கிறோம். உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆளுமை இருந்தா, நேர்மை இருந்தா, ஒழுக்கம் இருந்தா, ஆரம் இருந்தா, இந்த இடத்துல திமுக ஒருத்தனை கூட்டம் போடு. நான் கேட்ட கேள்விக்கு, எங்க அக்கா கேட்ட கேள்விக்கு, அஞ்சம்மல் கேட்ட கேள்விக்கு, எங்க அக்கா காளியம்மாள் கேட்ட கேள்விக்கு, அண்ணன் ஹிமாயின் கேட்க போற மானங்கட்ட நாரக்கட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. 85 லட்சம் கையெழுத்து அட்டைகளை கொண்டு போய் சேலம் மாநாட்டில் வச்சுட்டாங்க. பொதுவா கண்காட்சியில் எதை வைப்பாங்க? பழமையான பொருட்கள், இறந்து போன இந்த ஒட்டகங்கள், ஓடுகள், சிற்பங்கள், அப்புறம் செப்பு காசுகள், இதை தான் அருங்காட்சியத்தில் வைப்பாங்க. இவங்க கொண்டு போய் நீட்டு கையெழுத்து நோட்டுகளை, கையெழுத்து அந்த அட்டைகளை கொண்டு போய் கண்ணாடி வச்சு மூடியாச்சு, சவப்பட்டிகளை வச்சாச்சு. வெளியே அனிதா படம் பெருசா, அனிதா நுழைவாயில் நீட் எதிர்ப்பு போராளி இங்கிட்டு, உள்ளுக்குள்ள இங்க வச்சாச்சு 85 லட்சம். சரி, அந்த 85 லட்சம் கையெழுத்து அட்டைகளும் மாநாடு முடிஞ்சோடனே அப்படியே கோபாலபுரத்துக்கு போயிருக்குமே, இல்ல சிஐடி காலனிக்கு போயிருக்குமே, இல்ல தலைமை செயலகத்துக்கு போயிருக்குமே, இல்ல அன்பகத்துக்கு போயிருக்குமே, இல்ல அறிவாலயம் என்ற அந்த அறிவுகட்ட ஆலயத்துக்கு போயிருக்குமே அப்படி நீங்க நினைப்பீங்க. இல்ல, கூட்டம் முடிஞ்ச உடனே ஊறுகாயை நக்கிட்டு கீழே போட்டாங்க. பூரா அட்டையும் கிடக்கு, தெருவில் கிடக்கு. அப்படியே சைடிஸ், அக்கா சொன்ன மாதிரி சைடிஸை சாப்பிட்டு கீழே போட்டாங்க. 85 லட்சம் அட்டைகள் நீட்டுக்காக நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தி வாங்கிய அந்த அட்டைகள் என்று சொன்ன திமுக அந்த அட்டைகளை தூக்கி குப்பையில போட்டுச்சு. மாநாட்டுக்கு செலவு 100 கோடி, 59 கோடி திமுக கட்சிக்காரன் கொடுத்த நிதி. கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்கு, கிட்டத்தட்ட 5 லட்சம் கொடிகள், மாநாட்டுக்கு 5 லட்சம் கொடிகள் வரவேற்புறதுக்கு, 1.25 லட்சம் சேரு, 5000 பேருக்கு அருமையான மெனு, 2 லட்சம் பேருக்கு நான்வெஜ் சாப்பாடு எல்லாம் போட்டுச்சு. வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் வேர்க்க கூடாதுன்னு கையில் அப்படி விசிறி, குட்டி குட்டி ஃபேனு, அப்படியே ஓப்பன் ஏர்ல ஓப்பன் ஏசி எல்லாம் வச்சாச்சு. அப்படி குளுன்னு காத்து வருது, காலை காத்து வேற, சேலம் வேற, அப்படியே கலகலன்னு இருக்கும். காலையில் 12 மணி தான் கடையை திறப்பாங்க. அன்னைக்கு 10 மணிக்கு பிளாக்ல ஓட்டியிருக்காங்க. 10:30 மணிக்கு தீர்மானம். பிள்ளை என்ன பண்ணும்? தூக்கம் வருமா இல்லையா? தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் 3 சீட்டு விளையாண்டுருக்கான். இது ஒரு பெரிய பொறுப்பா? இது ஒரு பெரிய பிரச்சனையா? அக்கா காளியம்மாள் போன்றவர்கள்லாம் எடுத்து பேசுறாங்க. அந்த பிள்ளை அந்த தீர்மானத்தை நல்ல புத்து நோக்கம் என்பதற்காக சொல்லுங்க, எந்த தீர்மானம்? கச்சத்தீவு நீட்டு வெள்ளத்தில் நிவாரணமா? ஓஹோ, 1000 ரூபாய் போடு மாப்பிள. அந்த லூசு பைய கேட்கறத பேசிட்டு நீ போடு மாப்பிள, சீட்டை போடு மாப்பிள. எங்க உலகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவன் தீர்மானம் வாசிக்கிற பொழுது 3 சீட்டு விளையாடிய ஒரே கட்சி அது திமுக தான். ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு போனா 3 புத்தகத்தையாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆனா 3 சீட்டு விளையாட நினைக்கிறது அது திமுக கட்சி. ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு போனா 4 நல்ல கருத்துக்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது நாம் தமிழர் அரசியல். கட்சியின் கூட்டத்துக்கு போனா 4 சேர தலையை தூக்கி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது அது திமுகவின் அரசியல். ஒரு கட்சியில சேர்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கிற பஞ்ச பூதங்களையும் 50 ஆற்றலையும் காப்பாற்ற வேண்டும், 50 ஆற்றலையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பது நாம் தமிழர் அரசியல். 5 கோடியாவது சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுக அரசியல். நான் வெளிப்படையா திமுக காரண்ட கேட்கிறேன், சைட்டா பேசிடுவோம், 1 to 1 மச்சான் பேசிடுவோம். நான் நாம் தமிழர் கட்சியில் இருப்பது இந்த இனத்தை, இந்த மொழியை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை, எங்களுடைய நிலத்தை, வளத்தை, கனிம வளத்தை, காடு வளத்தை, மீன் வளத்தை, இயற்கை வளத்தை காப்பாற்ற நீ எதுக்கு இருக்க சொல்லு. எங்க அக்கா காளியம்மாள் இருக்கிறதும் அதுக்கு தான், அஞ்சம்மாள் இருப்பதும் அதற்கு தான், எங்களுடைய அப்பா இருப்பதும் அவருக்கு தான், எங்கள் ராஜேந்திரனும் எங்கள் ஹிமாயனும் இருப்பது எங்கள் நிலத்தையும் வளத்தையும் காப்பாற்ற. நீ திமுக இருப்பது கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுக்க, நீ எடுக்க சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் எடுக்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்க. எதுக்கு எடுக்க? சுடுகாடு கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாப் கான்ட்ராக்ட். எங்கேயாவது நாகப்பட்டினத்தில் என்ன மீன் மார்க்கெட் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருமா? மாப்பிள்ள நமக்கு கிடைக்கிற மாப்பிள்ள அந்த ஒன்றிய அவனை போட்டுருக்கிறேன். என்னப்பா சொல்ற? நம்ம கட்சிக்காரனா இருக்கானே ஒன்றிய நம்ம சொந்தமாச்சப்பா. அவனும் மீனவன் நம்மளும் மீனவனாச்சே, அவனும் நாடார் நம்ம நாடாராச்சே, அவனும் கல்லர் நம்மளும் பரவாயில்ல மாப்பிள்ள. நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறா அந்த டேஸ் மகன் தேவையில்லை போட்டு. இப்படி கான்ட்ராக்டுக்காக கட்சிக்காரன் கழுத்து அறுக்கிற கோட்டி தாண்டா திமுக கும்பல். அறுத்தம் எழுத்து பூரா எண்டு இருக்கு.
நீங்க எங்களுக்கெல்லாம் பேசக்கூட கூடாது. நீங்களாம் நாங்கள் வந்தோம்னா அப்படி ரெஸ்பெக்ட் பண்ண, ஹலோ ஹலோ மிஸ்டர் துரை அப்படி ஓடிடணும். நீங்களாம் நாங்கள் உயர்ந்த லட்சியம், டே உயர்ந்த லட்சியம். திட்டச்சேரிக்கு துரைமுருகன் வராரு, ரொம்ப அப்படி பேசுவார், அப்படியே ரொம்ப வாயிலாம் ஓவரா இருக்குமே. நாங்கள் அடிப்பட்ட புலி, நீ அடிப்பட்ட ஓனாயி ஓடு திரிவ. நான் அப்படி கிடையாது, அடிப்பட்ட புலி. நீ கருணாநிதியை பார்த்து, பெரியாரை பார்த்து, ஸ்டாலினை பார்த்து அரசியலுக்கு வந்த கூட்டம் நீங்க. நாங்கள் உலகத்தை மிரட்டிய எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க. ஒரு பெரிய கனவோடு நிற்கிறாங்க, ஒரு பெரிய கனவோடு. தமிழ்நாடு ஒரு புரட்சிக்கு தயாரை கொண்டிருக்கிறது. நேற்றெல்லாம் கோவில்பட்டியில அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசுகிற பொழுது, அந்த கோவில்பட்டி இது போன்ற ஒரு கூட்டத்தை பார்த்திருக்காது. திமுக காரன் யாராவது ஒருத்தர் பொதுக்கூட்டம்னா எப்படி இருக்கும்னா, கோவில்பட்டி சீமான் ஸ்பீச்னு யூடியூப்ல போய் தேடி பாருங்க. நாம் தமிழர் தாய் தமிழ் வலைவழியில் இருக்க தேடி பாருங்க. ஒரு தலைவன் என்றால் எப்படி பேச வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும் அப்படின்னு போய் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க, ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில், உங்களுடைய தனித்திறமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டஃப்பான கேள்வி அந்த நெறியாளர் கேட்குறாரு, ரொம்ப டஃப்பான கேள்வி. உங்களுடைய தனித்திறமைன்னு என்ன நினைக்கிறீங்க? இவர் என்னுடைய தனித்திறமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை மோனையாக நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேசுறது எதுக மோனையாக பேசுறது தான் எனக்கு தனித்திறமைங்கிறார். என்ன அப்படி நீங்கள் எதுக மோனையாக பேசிட்டீங்க லாஸ்ட்டாக அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. முதலமைச்சருக்கு எல்லாரும் துணையா இருப்பேன்னு சொன்னேன். எதுக மோனை ஆத்தாடி, எவனா ஒருத்தன் எதுக மோனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதங்க இந்த ஒன் வேர்டு ஆன்சரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திராவிடம்னா என்ன, இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். நான் திமுக வந்து சேர்ந்து திமுக சாகரன்னு சொன்னேன். அதுவும் எங்க அண்ணன் மாணவனி தலைவர் ராஜீவ்காந்தி தலைமையிலேயே திமுக இணைந்து சொன்னேன். திராவிடம்னா என்னன்னு சொல்லு. நான் சொல்லி 1.5 வருஷம் ஆச்சுங்க. என்ன உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் இப்பவும் சொல்ல, திட்டச்சேரியில் யாராவது திமுக கட்சிக்காரன் நல்ல கரை வெட்டிய கஞ்சி போட்டு கட்டிக்கிட்டு, நல்ல வெடன்னு போட்டுக்கிட்டு, நல்ல கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை சட்டையில் வச்சுக்கிட்டு, அப்படியே பார்ச்சுனர் காரில் கட்ட 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 கட்டன்னு கொடி ஆட போறிய வாங்கிட்டே நான் கேட்குறேன், உன் தலைமையிலே திமுக சேர்றேன். உதயநிதி ஸ்டாலினை திராவிடம்னா என்னன்னு சொல்லு. திராவிடம் என்றால் ஆக அது மொழியை குறிப்பது, திராவிடம் என்றால் அது இடத்தை குறிப்பது, ஆக திராவிடம் என்றால் அது ஒரு பண்பாட்டு விழுமியத்தை குறிப்பது, ஆக திராவிடம் என்றால் அது ஒரு பட்டை குறிப்பது, ஆக திராவிடம் என்றால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதை குறிப்பது. கடைசியா திராவிடம் என்றால் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே இந்த கல்யாணம், இதான் திராவிடம்ட்டாங்க. கல்யாணம் பண்றதுதான் திராவிடமா? இது தெரியாம இவ்வளவு நாள் அழைச்சிக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, அதுக்கு பேர் திராவிடம். அப்ப கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறக்கிறதுக்கு பேர் என்ன தெரியும்? அப்ப இவ்வளவு இது தெரியாம 65 வருஷமா நாங்க மண்டையை உடைச்சு எங்க ஐயா மாப்போசி, அண்ணல் தங்கோ, கியாப்பை விஸ்வநாதன், சிவந்தி ஆதித்தனார், பாரதிதாசன் எல்லாரும் கேட்டாங்க. கடைசியில் எங்க ஐயா மணியரசன், தேவனைய பாவானரு, பெருஞ்சித்திரனாரு, இப்ப எங்க அண்ணன் 13 வருஷமா செருப்பு விளக்குமாரெல்லாம் காட்டி சொல்லுடான்னு அடிச்சா கடைசியா சொல்றாங்க திராவிடம்ங்கிறது கல்யாணம்ங்க. திராவிடம்னா கல்யாணம்னா 70 வயசுல 29 வயசு பிள்ளைய கட்டினார பெரியாரு, அந்த கல்யாணமா அப்படின்னு ஒரு பையன் கேட்கிறான். நான் கேட்கல. திராவிடம் என்றால் 2-3 கல்யாணம் முடிச்சுட்டு 4வது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய பத்தி கேட்கும்போது கனிமொழி எனது மகள், அப்ப ராசாத்தி கனிமொழியின் தாயார்னு கருணாநிதி சொன்னாரு, அந்த திராவிடமா அந்த கல்யாணம்னு கேட்கிறான் ஒருத்தன். இவர்தான் திராவிடம். திராவிடம்னா கல்யாணம் முடிக்கிறது தப்பா வேற ஏதாவது புரிஞ்சுட்டு போயிடாதீங்க. நம்ம கூட திராவிடம்னா புரட்சி, ஒரு போராட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லை. 2.5 ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு என்பதற்கான சாட்சி என்ன தெரியுமில்ல? வேங்கை வயல். சொன்னாங்க அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று. திமுக ஆட்சி ஒரு வெக்கங்கட்ட ஆட்சி, அதற்கு வேங்கை வயலே சாட்சி. 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு குடிநீர் தொட்டியில மலம் கலந்தவனை கண்டுபிடிக்க வக்கில்ல. இங்கே அந்த ஊர் பேர் என்னப்பா? மறைக்கான் கிணறா? மறைக்காஞ்சாவடி. 1 வருஷமாச்சு தண்ணி தொட்டி திறந்து மறைக்காஞ்சாவடியில. 1 வருஷமாச்சு. சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் இருந்த தண்ணி தொட்டி இருக்கு, தண்ணி இல்ல. இதான் திராவிடம். தண்ணி தொட்டி இருக்கும், தண்ணி இருக்காது. பஸ் இருக்கும், சீட்டு இருக்காது. சாலை இருக்கும், குண்டு குழியா இருக்கும். நூலகம் இருக்கும், நூல்கள் இருக்காது. கழிவறை இருக்கும், அங்க உள்ள வாஷ் பேஷன் இருக்காது. நான் கேட்கிறேன்,
இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரன் ஆரூர் சகோதரன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் ஆலூர் சானாவாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த திட்டச்செயல் இருக்கக்கூடிய இந்த கழிவறைக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துருங்க, நான் விசிகால சேர்றேன். போக முடியுமா? நீ போக மாட்ட, உங்க ஐயா போக மாட்டாரு, அமைச்சர் போக மாட்டாரு. ஆனா எங்க ஆத்தாள் அப்ப இந்த கழிவறைக்குள்ள போகணும். போகிட்டு வர முடியுமா? நாத்தம் தாங்க முடியல, கொட்டல புடிங்கிட்டு வாந்தி வருது. இதாண்டா திமுக. இந்த கழிவர் தாண்டா திமுக. இந்த கழிவர் தான் திமுக. இந்த கழிவர் தான் திமுகவினுடைய 65 ஆண்டுகள் ஆட்சி லட்சணம். கழிவறை இல்லை, சாலை வசதி இல்லை, படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனா கலைஞருக்கு 87 கோடியில பேனாச்சலை, 257 கோடியில வந்து நூலகம், திருக்கோயில கருணாநிதிக்கு வந்து 55 கோடியில கோட்டம், கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி சாலை, கலைஞர் கருணாநிதி நூலகம், கலைஞர் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் கருணாநிதி எல்லாத்துக்கும் கலைஞர் கருணாநிதி ஏறுதழுவுதல் மையம். கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டோம். ஏய், நெருப்புக்கும் நீலமேகத்துக்கு என்ன சம்பந்தம்? நெருப்புக்கும் நீளம். எங்க தாத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், நெருப்பு நீலமேகம், கங்கு கந்தசாமின்னு சொல்லுவார்ல வடிவேல்ட்ட, அது மாதிரி நெருப்புக்கு நீல சம்பந்தப்படுத்திக்கிட்டோம்டா. இந்த ஊர்ல எவனோ ஒருத்தன் இருக்கானாம்ல, அது மாதிரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துருக்காரா இல்ல மாட்டை பிடிச்சிருக்காரா? அவர் பிடிச்சதெல்லாம் வேற. நாட்டை பிடிச்சாரு, கோட்டையை பிடிச்சாரு, ஆட்சியை பிடிச்சாரு. என்ன எங்க அக்கா கடை சொல்லுவாங்க, மாட்டு எங்க அக்கா ரொம்ப ராவா திராவிடம் பேசுறாங்களே, மாட்டுக்கு அவருக்கும் சம்பந்தம் இருக்கா? என்ன மாட்டுக்கு? பும்பும் மாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா பாருங்களேன், இந்த 2.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில அந்த பும்பு மாட்டுக்காரனையும் காணும். முன்னாடி 4 மணி ஆயிடுச்சுன்னா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு மகராசி வர போறா, இந்த ஊருக்கு தண்ணி வர போகுது, இந்த பிள்ளைக்கு வேலைக்கு போக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறா, நல்ல காலம் பிறக்குது, மீன் பிடிக்க போனா மீனா கொட்ட போகுது, வாழை மீன், வஞ்சர மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீனா கொட்ட போகுது, மீன் பிடிக்க போனா காத்து வராது, அருமையா பூ போல வீசும் அப்படின்னு நல்ல காலம் சொல்லுவாங்க. இந்த 2.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில இந்த குடுகுடுப்பு அடிக்கிறோன்னு காணும். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிச்சு நல்லது நடக்காது, நம்ம சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. இங்க ஸ்டாலின் இருக்கிறவரை, அங்க மோடி இருக்கிறவரை நல்லது நடக்காதுன்னு பொம்பு மாட்டுக்காரனுக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ ஜல்லிக்கட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது. ஆனா இவர் ஏறுதழுவுதல் மையம். மதுரையில் நூலகத்துக்கு அவங்க ஐயா பேரு. என் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திற்காக போராடிய, பேசிய, எழுதிய ஒருத்தர் கூட இல்லை. ஒருத்தர் கூட. தீரன் சின்னமலையோ, அழகமுத்துக்கோனோ, வெண்ணிக்காளியோ, சுந்தரலிங்கனாரோ, வேலுநாச்சியாரோ, மருதுபாண்டியாரோ, இல்லை சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோ, இல்லை மாப்போசியோ, இல்லை வாவு சிதம்பரம் இல்லையோ, யாருமே இல்லையா? பாரதாசன் இல்லை, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இல்லை, காமராஜர் இல்லை, கக்கன் இல்லை, முத்துராமலிங்க தேவர் இல்லை. நீங்க மட்டும்தான் எல்லாமே. விட்டா தமிழ்நாட்டுக்கே கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருவாங்க. வச்சிருங்கிறேன். எங்க அண்ணன் சொன்ன என்ன இப்படி எல்லாத்துக்கும் இந்த பேர் வைக்கிறாங்க, வைக்கட்டும் வைக்கட்டும். அப்பதானே நமக்கு இருக்கிற வெறி அப்படியே இருக்கும். அந்த அந்நியன் படத்துல பிரகாஷா சொல்லல, அழக்கூடாது, அழுதா கோபம் குறைஞ்சிடும், அழாம இருந்தா அந்த அது மாதிரி எங்க அண்ணன் இப்ப வெறியா இருக்காப்புல, வெறி மோட்ல இருக்காப்புல. வைக்கட்டும், ஃபுல்லா வை. கருணாநிதி பேர் வச்சது பத்தாதுன்னு தர்மபுரி பேருந்து நிலையத்துக்கு அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையமாங்க. நான் கேட்கிறேன், அஞ்சுகம் அம்மாள் என்ன போராளியா இல்ல வேலுநாச்சியார் கூட வந்து விளக்கு பிடிச்சு போனச்சு, வேலுநாச்சியார் கூட வந்து துப்பாக்கி பிடிச்சு போனாங்களா? வேலுநாச்சியார் கூட உண்மையிலேயே அந்த சிவகங்கை மீட்கும் பொழுது 250க்கும் மேற்பட்ட பெண்கள் தீபங்களை ஏந்தி கொண்டு, விளக்குகளை ஏந்தி கொண்டு போனார்கள். அதனால தான் வெல்ல முடிந்தது. அதை சொல்ல வந்தேன் நான். அப்போ போனாங்களா? என்ன அஞ்சுகம் அம்மாள் பேருந்து தங்க அப்பாவு யாரு மரியாதைக்குரிய சபாநாயகர், அவருடைய ஊர்ல இந்த ஊர் ராதாபுரம், ராதாபுரம் பேருந்து நிலையத்துக்கு அஞ்சுகம் அம்மாள் முத்துவேலர் பேருந்து நிலையம். கருணாநிதியை பெத்தெடுத்தார்கள் என்ற ஒன்றை தவிர, அவர்கள் மீது நமக்கு பேசணும் இல்ல, அவரை பெத்தெடுத்தார்கள் என்ற ஒன்றை தவிர அவர்கள் செய்த சாதனை என்ன? இந்த கட்சிக்காக உழைச்சவன் எத்தனை பேர் இருக்கான்? திமுகவுக்காக எத்தனை பேர்? அன்பழகன் இருக்காரு, மாப்போசி இவிக்க சம்பத் இருக்காரு, நெடுஞ்செழியன் இருக்காரு, அண்ணாதுரை இருக்காரு. என்ன எத்தனை அண்ணாதுரை பேருந்து நிலையம் வச்சிருக்கீங்க? அந்த கட்சியிலே இருந்த ஒரே நல்ல தலைவர் அண்ணாதுரை, அவரை மறந்துட்டாங்க. இப்ப பூரா கருணாநிதி வச்சு வை. எத்தனை வருஷம்? இப்ப இன்னும் 2.5 ஆண்டு காலம். நீ 2.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல கருணாநிதி பேர்ல வச்சிருக்கியோ அது அத்தனையும் சீமான் ஆட்சியில உடைச்சி சுக்கு சுக்காக போடப்படும். யார் அப்ப விட்டு போனோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறாரு, என்ன நிர்மலா சீதாராமன் அப்ப விட்டு போனோமா? வெள்ளத்துக்கு பணம் தர மாட்டாங்களா? நீ கிளாம்பாக்கம் பேருந்து கருணாநிதி பேர் வைக்கிறியா? உன் அப்ப விட்டு பணத்தில் கட்டினதா? ஏறுதல் மையத்துக்கு கருணாநிதி பேர் வைக்கிறியா? உன் அப்ப விட்டு பணத்தில் கட்டினதா? திருக்கோயில உட்கார்ந்து அப்படியே பீடி சுருட்டி
திருக்கோயிலில் உட்காந்து பொட்டலம் போட்டு, திருக்கோயிலில் உட்காந்து கரும்பு அறுத்து, நெல் வித்து, புண்ணாக்கு வித்து, புடலங்கா வித்து சம்பாதிச்ச காசா? என்ன காசு? மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டுகிற நிறுவனத்திற்கு, பேருந்து நிலையங்களுக்கு எதற்காக கருணாநிதியின் பெயர்? ஒரு இடத்துக்கு வை, ஒரு சிலை வச்சாச்சு. மாவட்டத்துக்கு மாவட்டம் கருணாநிதி சிலை நிறுவுறாங்களாமா. 2.5 வருஷம் ஆட்சி கேவலமா போச்சு. 2.5 வருஷத்துல ஆட்சி முடிஞ்சிடும் அவங்களுக்கே தெரியுது. எப்படி 2.5 வருஷம் தான் இருப்போம், இதுக்கு மேல இருக்க மாட்டோம். அதான் உதயநிதி ஸ்டாலினே சொல்றாப்லையே, இனிமேல் எப்போ கடைசியாக நடிப்பீங்கன்னா, நான் மாமனன் கூட என்னோட நடிப்பை முடிச்சிட்டேன். ஆமாம்மா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சு கிழிச்ச மாதிரியும் நடிச்சது 14 படம், 14 படத்தில் 13 படம் ஓடலை. அந்த மாமனன் மட்டும் மரியாதைக்குரிய மாரி செல்வராஜும் வடிவேலும் பகத் பாசிலும் எங்களுடைய அந்நியார் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இருந்ததுனால, நம்ம வயசுக்கு மூத்தவங்களை மரியாதையை கூப்பிட தப்பு இல்லையே, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்நியார் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இருந்ததுனால அது அந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதை தவிர்த்து விட்டு 13 படமும் குப்பை. புரட்சிகரமான படத்தை நடிச்சு கிழிச்ச மாதிரியும் நடிச்சது போல அந்த ஒரு கண்ணாடி, கதிர்வேலன் காதல் ஒரு படம், அந்த படத்தெல்லாம் கண் கொண்டு காணாகாது. அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனாலும் குடிக்க தண்ணி கிடைக்காது. அது நடிச்சு இப்போ என்ன சொல்றாருன்னா, இனிமேல் 2026க்கு பிறகு தான் நடிப்பேன். அப்ப அவருக்கே நல்லா தெரியுது 2026க்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காது என்பது தெரிகிறது. ஏன் 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அது தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சியா தான் இருக்கும். வருகிறாரு விஜய், வர்றாரு, அஜித்துக்கு வர ஆசை இருக்கான், சிவகார்த்திகனுக்கும் லைட்டா ஆசை இருக்கான், தனுஷுக்கு எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும்னு பெரிய எண்ணம் இருக்கான் தனுஷுக்கு, சிவகுமார், கார்த்தி அவங்க ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வர ஒரு அரசியலுக்கு ஆசை இருக்கான். எல்லாரும் வரட்டும், தனுஷ் வாங்க, சிவகார்த்திகன் வாங்க, விஜய் வாங்க, எல்லாரையும் கொண்டு வாங்க, புது புது நடிகர் 50 பேரையும் சேர்த்து மொத்தமாக கூட நில்லுங்க. மொத்தமாக நின்றாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல திரையிலிருந்து வந்த கடைசி முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதுதான் வரலாறு. எழுதி வச்சுக்கோ. இனி நடிகர்கள் பேசுகிற அரசியல் மக்கள் ஏத்துக்க மாட்டான். ஒரு 13 ஆண்டு காலமாக புரட்சிக்கு அண்ணன் சீமான் தயார்படுத்திட்டான். இப்போ ஏன் என்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சான். 1000 ஆண்டுகள் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல போராடி சாவோ என்கிற திப்பு சுல்தானுடைய வார்த்தைக்கேற்ப மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டான். மக்கள் ஏன் ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா, டிக்டாக் என்று ஒவ்வொரு தளத்திலையும் மக்கள் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கிறான். இது கருணாநிதி காலம் போல இருந்திருந்தா திமுக சமாளிச்சிருக்கும். அண்ணாதுரை காலம் போல இருந்திருந்தா திமுக சமாளிச்சிருக்கும். திமுக கிட்ட பெரிய ஃபோர்ஸ் இருக்கு. 1 கோடி தொண்டை, 25 லட்சம் ஐடி எம்ப்ளாயிஸ். எது ஐடி விங்கிற 25 லட்சம் பேர் இருக்கான் திமுக. 20,000 பேர் நேரடி ஊழியர் இருக்கான். 20,000 பேர் திமுகவோட ஐடி விங்கில வேலை பார்த்தும் மாச சம்பளம் வாங்கியும் ஒரு ட்விட்டுக்கு 200 ரூபா கொடுத்தும் கூட நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியுடைய ஐடி விங்கு பக்கத்தில் கூட அவனால நிற்க முடியல. ஏன்னா அவன் பணத்துக்காக எழுதுறான், இவன் இனத்துக்காக எழுதுறான். 24 மணி நேரம் இந்தியாவிலே இயங்கக்கூடிய ஐடி விங்கு அது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கு மட்டும் தான். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தனை கூட்டு வந்தாங்க, பீகார் 350 கோடி கொடுத்து திணறிட்டான். பிரசாந்த் கிஷோர் டஃப் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் நினைச்சது 180 சீட்டை உங்களை வெல்ல வைப்பேன், அதிமுக ஆட்சி மோசமா நடந்திருக்கு, 150 சீட் 180 சீட்ல உங்களை வெல்ல வைப்பேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கான். 180 பிளஸ் கூட்டணி 25 தொகுதிக்குள்ள அதிமுக முடைக்கிறவன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவனுக்கு இங்க ஊடறுத்து போவதற்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. சாதாரணமா நாம் தமிழ் ஐடி விங்க எடை போட்டான். திமுக தேர்தல் முடிந்த பிறகு பிரசாந்த் கிஷோர் சொல்லிவிட்டு போனது, அந்த அலுவலகத்தில் இருந்த நம்முடைய தம்பி ஒருத்தன் வெளியே வந்து ஏன்ட்ட சொன்னது, பிரசாந்த் கிஷோர் கடைசியாக சொன்னது, இப்ப வெண்டுட்டீங்க, சீமானையும் என்டிகேவையும் சாதாரணமா நினைக்காதீங்க. அவன் கடைசியா சொல்லிட்டு போனது, என்டிகேவை சாதாரணமாக நினைக்காதீர்கள், வரும் காலத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கு தான் டஃப் ஃபைட் இருக்க போதுன்னு சொல்லியிருக்கான். டஃப் ஃபைட் நடந்துருச்சுல. வெள்ள நிவாரணத்தில் உதயநிதி ஸ்டாலினால 2 நாள் நிற்க முடியல, ஸ்டாலினால 1 மணி நாள் நிற்க முடியல. அந்த வெள்ள நிவாரணத்தில் 25 நாட்கள் களத்தில் நின்று ஒரு நாளைக்கு 5000 பேரை சந்தித்து நிவாரணம் கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான். பேச்சா 3 மணி நேரம் பேசுவார். 3 மணி நேரம் அரசியல், அறிவியல், விஞ்ஞானம், உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், இந்த தலைவர்களுடைய உண்மையான வரலாறு எல்லாத்தையும் சரளமாக பேசுவார். அப்படி ஒரு தலைவனை காட்டு. ஸ்டாலின் பேசுவாரா, உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா, இல்லை திமுக கூடிய 50 தலைவர்கள் பேசுவாங்களா, அமைச்சர்மார்கள் பேசுவாங்களா? திமுக உண்மையிலே முக்கியமான மூத்த அமைச்சர்கள்லாம் கொலை காண்டில் இருக்காங்க. திமுக குடும்பத்து மேல கொலை காண்டில்
ஆமாம் நீ வருவ, அப்புறம் உன் மகன் வருவான், அப்புறம் உன் பையன் வருவான். கருணாநிதிக்கு நாங்கள் சொம்படித்தோம், அப்புறம் ஸ்டாலினுக்கு சொம்படித்தோம், இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிக்கணும், நாளைக்கு இன்பநிதிக்கும் சொம்படிக்கணும், அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் துன்பநிதி வருவார் அவருக்கு சொம்படிக்கணும், துன்பநிதிக்கு அப்புறம் துயர்நிதி வருவார் அவருக்கு சொம்படிக்கணும். பரம்பரையாக உன் குடும்பத்துக்கே நாங்கள் பேம்பஸ் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவனுக்கும் மானரசம் உள்ள திமுக இருக்கான்ல, தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய, திருக்குறளை படித்த, அகநானூரை படித்த, புறநாரை படித்த, நல்ல தண்ணியை குடிக்கக்கூடிய, நல்ல நம்முடைய மீன்களை சாப்பிடக்கூடிய, நல்ல நாட்டு மாட்டு பாலை குடிக்கக்கூடிய, நல்ல காற்றை சுவாசிக்கக்கூடிய, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த எத்தனையோ பேர் திமுகவிலும் இருக்கா. அவனுக்கு வலிக்குது. எல்லாரும் சொல்றாங்க, ஏன் எப்படிப்பா திமுகக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ சாட்டையில பேசுற? டேய், எனக்கு கண்டென்ட் குடிக்கிறது நாம் தமிழர் கட்சி இல்லடா, எனக்கு கண்டென்ட் கொடுக்கறதே திமுக கட்சிக்காரன் தான். என் சொந்தக்காரன் மூலம் திமுக தான் இருக்கான். அதுபோல காவல்துறை அதிகாரி, சைபர் கிரைம்ல ஒரு சில பேர் தான் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க, காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் தான் திமுக சால்றா. நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 80 விழுக்காடு காவல்துறை அதிகாரிகள் திமுக ஆட்சியின் மேல கோபத்தில் இருக்கான். அதுவும் டிஎஸ்பி வரைக்கும், டிஎஸ்பி அந்த எஸ்பிக்கு கீழே வரைக்கும் நம்ம ஆள் தான். ஒரு சில எஸ்பி நம்ம ஆள் தான். ஐஜியில் பல ஐஜி நம்ம ஆள் தான். கண்டென்ட் கொடுக்கறதே காவல்துறை தான்டா எங்களுக்கு. பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி போட்டு விடுங்க. இந்த மாவட்ட செயலாளர் இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான், இந்த தஞ்சாவூர்ல ஒரு திருட்டு திமுக காரன் ஒன்றிய செயலாளர் கள்ளச்சாரம் வைத்து அவனை ரிமாண்ட் பண்ணாம ஸ்டேஷன்லேயே வச்சு படுக்க வச்சு அவனை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணல. இதை எடுத்து பேசுங்கன்னு சொல்றதே காவல்துறை அதிகாரிகள் தான். நீ நினைச்சிட்டு இருக்கியா பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க திமுகன்னு? 2026 மே மாதம் ஆட்சி மாறுகிற பொழுது திமுக கட்சிக்காரன் கொலை நடுக்கத்தை உருவாக்க போறதே எங்களுடைய காவல்துறை தான். எந்த காவல்துறையை பார்த்து நீ பயப்படுகிறையோ அதே காவல்துறைக்கு ராயல் சல்யூட் வைக்கிற காலத்தை சீமானும் தம்பிகளும் உருவாக்குவோம். எங்களுடைய இலக்கு என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 1 கோடி வாக்குகள். இன்றைக்கு கருத்து கணிப்புகள் சொல்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் 25 to 28 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது என்று. பல பேர் டேட்டா எடுக்கிறாங்க, அது எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா எடுக்கிறாங்க. 25 to 28 விழுக்காடை நோக்கி நாம் தமிழ் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதுல பாதி வைத்தாலும் கூட நாம் தமிழ் கட்சி 1 கோடி வாக்குகளை இந்த தேர்தலில் தொடுவது சர்வசாதாரணம். 1 கோடி வாக்கை இந்த நாடாளுமன்ற தேர்தலை அடைந்தால் சட்டமன்ற தேர்தலை கோட்டையை நாம் தமிழ் கட்சி பிடிப்பதை எந்த கொம்பனாலும், கருணாநிதி அல்ல, செத்துப்போன அண்ணாதுரையும் பெரியாரையும் ஏஐ தொழில்நுட்பத்தில் கூட்டு வந்து நீ பேச வச்சாலும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது, தடுக்க முடியாது. ஒரு புரட்சிக்கு ஒரு படை தயாராயிடுச்சு. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், நல்லவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருடைய வாக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் அதிகமாக மீனவர்கள் செலுத்த போகிற வாக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு தான். எங்க அக்கா காளியம்மாளும் அஞ்சம்மாளும் ஒட்டுமொத்தமாக கோட்டையை மாத்திட்டாங்க. பாரு, இந்த பக்கத்துல ஒரு ஊர்ல கூட்டம் போட்டான் சீமான வச்சு. எந்த ஊர் அது? சின்ன ஊரு, வேதாரண்யம் பக்கத்தில் சின்ன கிராமம். ஒரு சின்ன கிராமத்துல 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி நின்று சீமானுடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருந்தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை அண்ணன் சீமான் உருவாக்கிட்டாரு. ஒரு கூட்டம் என்றால் எப்படி நடக்கணும்னு. இந்த கூட்டம் முடியும், இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டத்தில் ஒரு சாராய பாட்டில் இருக்காது, ஒரு பியர் பாட்டில் இருக்காது, ஒரு சிப்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்காது, ஒரு தண்ணி பாட்டில் இருக்காது. ஒரு கூட்டத்தை மது வாடை இல்லாமல், புகை வாடை இல்லாமல் நடத்த முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். ஒரு கூட்டம் முடிந்து அந்த கூட்டத்தின் திடலை சுத்தப்படுத்துகிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை உருவாக்கி இருக்கிறோம். படித்தவர்கள், இளைஞர்கள், நல்லவர்கள். ஒவ்வொரு முறையும் பாங்கு ஓசை கேட்கிறது. 5 முறை பாங்கு ஓசை. என்ன தெரியுமா சொல்லுது? என்ன தெரியுமா பாங்கு ஓசை? சத்தியத்திற்காகவும் வெற்றிக்காகவும் வாருங்கள், வெற்றியை நோக்கியும் சத்தியத்தை நோக்கியும் வாருங்கள். பாங்கோசை தமிழர்த்தம். வெற்றியின் பக்கம் போறீங்க, சத்தியத்தின் பக்கம் போறீங்களா? பாங்கோசை கேட்கிற பொழுது வெற்றியின் பக்கம் நிற்கிறீங்க, திமுக பக்கம், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறீங்களா? உங்களை தீவிரவாதி என்றவன், இஸ்லாமிய சிறைவாசிகளை சிறையிலே முடக்கி போட்டு வைத்திருப்பவன், யார் பாஜகவை மறைமுகமாக தமிழ்நாட்டிலே வளர்க்கிறானோ, யார் அண்ணாமலை என்கிற அந்த ஆட்டுக்குட்டியை தமிழ்நாட்டிலே வளர்க்கிறானோ, யார் RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்கிறானோ, யார் மோடியை கூட்டு வந்து தமிழ்நாட்டிலே கூட்டம் போடுறானோ அவனுக்குத்தான் நீங்க வாக்கு செலுத்துறீங்க. அன்பிற்குரிய மக்களே, தீர்த்தம் எடுக்க வந்த மோடி, தீபாரதனை காட்ட வந்த மோடி ஒக்கி புயலுக்கும் கஜா புயலுக்கும் வரல. ஒக்கிக்கு வந்த சக்கிக்கு வந்த மோடி ஒக்கி புயலுக்கு வரல.
அந்த மோடியை கூட்டம் போடுகிற திமுகவுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா, இல்லை ஒரு மாற்றத்துக்காக உருவாகி இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்க போறீங்களா என்பதை திட்டச்சேரியில் வாழ்கிற மானத்தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நீண்ட நேரம் இந்த துரோக வரலாற்றை, இந்த மோடியின் வரலாற்றை பேச இருக்கிறது நேரம் இல்லை. அடுத்தாக அண்ணன் ஹிமாயின் அவர்கள் பேச இருக்காங்க. இந்த திராவிடத்தினுடைய போலி முகத்திரையை, இந்த பாசிச பாஜகவுடைய போலி முகத்திரையை கிழிப்பதற்காக காத்திருக்கிறார். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர். துரைமுருகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக